தானியா தேவி அவர்கள் திருவனந்தபுரம் அரசு கலைக்கல்லூரியிலே பேராசிரியர் இருக்கிறார்கள். அவருடைய கட்டுரை தலைப்பு மனோநிலையம் சுந்தரனாரின் தமிழ் தெய்வ வணக்கம், நீடாருங்கடல் விடுத்து என்பது. அதை பேசுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஆய்வரங்க தலைவர் புலவர் அரங்கசாமி சார் அவர்களே மற்றும் என்னுடன் கட்டளை வாசிக்க வந்திருக்கும் பெரியோர்களே, அவையில் வீட்டிருக்கும் அறிவில் சான்றோர்களே, அனைவருக்கும் என் இதயம் கனிந்த அன்பார்ந்த காலை வணக்கம். இங்கே நான் இன்று படிக்கப் போவது மனோன்மணியம் சுந்தரனாரின் தமிழ் தெய்வ வணக்கம் ஆய்வு என்பது. தமிழ் மொழிக்கு ஒரு அழியாத நாடகத்தை படைத்து அளித்த பெருமை மனோன்மணியம் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை அவர்களை சாரும். இவர் பெருமாள் பிள்ளை என்பவருக்கும் மாடத்தி அம்மையார் என்பவருக்கும் மகனாக 1855 பிறந்தார். 42 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார் என்றாலும் தமிழுக்கு அருமையான தொண்டு ஆற்றினார் என்று சொன்னாலும் அது மிகையாகாது. இவர் ஆங்கில புலவர் கோல்ட் ஸ்மித் எழுதிய தி விக்கார் ஆஃப் வேக்ஃபீல்ட் என்கின்ற அந்த கரைப்பாடலை தழுவி சிவகாமி சரிதம் என்கின்ற ஒன்றை படித்திருக்கின்றார். சுந்தரபிள்ளை அவர்கள் முத்தமிழ் வித்தகர், பன்மொழி புலவர், வரலாற்று பேரறிஞர், சிறந்த சிந்தனையாளர். அவர் படைத்த மனோன்மணியம் கவிதை நாடக நூலில் இடம்பெற்றுள்ள தமிழ் தெய்வ வணக்க பாடலின் அமைப்பு, உள்ளடக்கம், தனித்தன்மை போன்றவற்றை திறனாய்வு அடிப்படையில் ஆய்ந்து வெளிப்படுத்துவதுதான் இந்த கட்டுரையின் நோக்கமாக அமைந்துள்ளது. வாழ்த்து மரபு என்று சொல்கிறோம். எப்பொழுதுமே எதற்கெடுத்தாலும் நம் இந்திய மரபு எதையும் வாழ்த்துகின்ற ஒரு மரபு அடிப்படையானது. பழந்தமிழர் இயற்கையின் பல்வேறு கூறுகளை வழிபட்டனர், வாழ்த்தினர். காலப்போக்கில் இந்த வாழ்த்து இலக்கிய மரபாக வடிவம் பெற்றது. தொல்காப்பியருடைய அந்த நம் பழம் இலக்கணத்திலே எடுத்துக்கொண்டோம் என்றாலும் அதிலும் அந்த வாழ்த்து மரபினை காணலாம். தமிழினும் சொற்பொருளை பற்றி ஒரு சில வரிகளை பார்ப்போம். சங்கத்தொகை நூல்களில் தமிழின் சிறப்பையும் தொன்மையையும் குறிக்கும் அடைச்சொற்கள் நுண்பொருள் நோக்கில் ஆளப்பட்டுள்ளன. மட்டுமல்ல, தன் தமிழ் கிழவர் என்ற வரிகள் முதலியன தமிழ் இலக்கியங்கள் பல இடங்களில் வருவதை காண்கிறோம். ஆயின் தமிழ் தலைமயங்கிய தலையாலங்கானம் என்ற புறப்பாடல் வரி தமிழர், தமிழ்நாடு என்ற பெயர்களை சுட்டுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளன. சிந்தாமணி, பெருங்கதை, கம்பர் காப்பியங்களில் தமிழ் எனும் சொல்லாட்சி தமிழரையும் அகப்பொருளையும் சுட்ட காணலாம். கம்பர் தமிழுக்கு இனிமை என்ற பொருளை தென்தமிழ்நாடு, செந்தமிழ்நாடு என குறிப்பிடுவதிலிருந்து உணர முடிகின்றது. பக்தி இலக்கியங்களில் தமிழ் உணர்வு தெய்வ தமிழ் உணர்வாக மாற்றம் பெற்று இதனை ஞானமலிந்த மேன்மை தெய்வ தமிழ் என்று சேக்கிழார் சிறப்பித்துள்ளார். சுந்தரர் தமிழையும் இறைவனையும் இணைத்து பன்னிடை தமிழப்பாய் பழந்தனில் சுவையப்பாய் என அருமையாக பாடியுள்ளார். சிற்றிலக்கியங்களை எடுத்துக்கொண்டோம் என்றாலும் அதிலும் வாழ்த்தின் தமிழ் வாழ்த்தின் கருத்துருவாக்கம் கால் கொண்டுள்ளதை அறியலாம். தமிழை இறைவன், கலை, பண்பாடு, நாடு, நகர் ஆகியவற்றோடு இணைத்து பேசப்பட்டிருப்பதை பார்க்கலாம். தமிழ் தெய்வ வணக்கம் பாடுவதற்கு முன்னோடியாக பல பாடல்கள், பல இலக்கியங்களை நமக்கு அறிந்து கொள்ள முடிகிறது. அறநூற்களில் சிவன், திருமால், முருகன் முதலிய தெய்வங்கள் மீது வாழ்த்து பாடி நூல்முகத்தில் அமைக்கும் முறை தோற்றம் பெற்றது. விநாயகர் வணக்கம் நூல்முகத்தில் இடம்பெறும் புதிய மரபு பல்லவர் காலத்தில் கால் கொண்டது. இதனை அடிப்படையாக கொண்டு கடவுள் வாழ்த்தோடு அடியார் வணக்கத்தையும் சமய குருவர்களையும் பின்னர் சிறு தெய்வங்களையும் பாடினர். சுந்தரம் பிள்ளை பாடிய தமிழ்த்தாய் வாழ்த்து தமிழ் வாழ்த்துக்களில் முதன்மையானது. முன்னிய நூல் செய்திகள் எல்லாம் இவருடைய இந்த வாழ்த்துக்கு வளர்நிலையாக கொள்ளத்தக்கன. சுருங்க கூறினால், இயற்கையை வாழ்த்தி பாடிய மரபு கடவுள் வாழ்த்தாக மலர்ந்து பின்னர் தமிழ் வாழ்த்தாக மாற்றம் பெற்றது. சுந்தரம் பிள்ளைக்கு பிறகு பாரதியாரிடமும் இந்திய கவிதை நாடகங்களிலும் இந்த மரபு காணப்படுகின்றன. நீ அவருடைய நமது மதிப்பிற்குரிய பெருமைக்குரிய சுந்தரனாரின் தமிழ் வாழ்த்தை பற்றி கூடுதலாக பார்ப்போம். சுந்தரனாரின் தமிழ் தெய்வ வணக்க பாடல் பௌராழிசை கொச்சக கலிப்பாவில் அமைந்த 2 ஆறடி தரவுகள், 12 தாழிசைகள்,
தனிச்சொல் ஒன்றுடன் 12 வரிகளிலான ஆசிரியர் சுருதகம் என 49 வரிகளில் அமையப்பெற்றுள்ளன. அதுதான் அவருடைய தெய்வ வணக்க பாடலில் இருக்கின்ற வரிகள். தமிழ் மொழியை தெய்வமாக்கி அத்தெய்வ வணக்கத்தை புதுமையாக தொடங்கி வைத்து பாடியவர் சுந்தரனார். இப்பாடல் வரிகளில் உள்ளடக்கம் பல்வேறு நிலைகளில் சிறப்புடைத்த ஆதலின் பொருண்மை கூறுகளை தெளிவது தேவை. நீலக்கடலை வண்ண ஆடையாக உடுத்த நிலமகளுக்கு பாரத நாடு முகமாகவும், தக்கன நாடு அந்நெற்றியில் அணியப்பட்ட நரம் திலகமாகவும், தமிழ்மொழி அத்திலகத்திலிருந்து பறந்து செல்லும் நறுமணமாகவும் அமைய தமிழ்த்தாய் அகில உலகிலும் புகழ்பெற்று சிறக்க வீற்றிருப்பதாக உருவக விளக்கம் தந்து தமிழ் மொழிக்கு ஏற்றம் அளித்துள்ளதை நீராறும் கடலுடுத்த நிலமடைந்தைக்கு எழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் தக்க சிறு பிறைநுதலும் தரித்தனரும் திலகமுமே தெற்கனமும் அதில் சிறந்த திராவிடங்கள் திருநாடும் அத்திலக வாசனை போல் அனைத்திலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே என்ற வரிகளால் தெளியலாம். தமிழ்மொழி பற்றுமிக்க சுந்தரனார் இத்தரணியில் தமிழகமே தலை சிறந்த இடம் என குறிப்பிட்டு இங்கு தோன்றிய என் தமிழ் உலகமெல்லாம் மனம் பரப்பும் நரம்பொருள் என கூறுவது அவருடைய அந்த சிறந்த மொழிப்பற்றை தான் வெளியிடுகின்றது, காட்டுகின்றது. மட்டுமல்ல, தமிழை சொல்கின்ற பொழுது அது இரவா இளமை, தமிழின் அந்த இளமைத்தன்மை குறிப்பிடுகின்றார். தமிழுக்கு நிகரான மொழி தரணியில் இல்லை, அது பரம்பொருள் போன்றது. ஆனால் ஆரியம் போல் உலக வழக்கு ஒழியாதது, இரவாதது என்றும் இளமைத்தன்மையோடு இளமை பொலிவோடு வான் புகழோடு வாழ்வதுதான் தமிழின் பெருமை இளமை என்று பாடும் சுந்தரனார் குறிப்பிடுகின்றார். தமிழ்த்தாயின் மயக்குறு மக்களே கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் என்பது கருத்து. மேலும் அழகில், இனிமையில், வயதில் பிற மொழிக்கு அடிமையாகாத தன்மையில் தமிழுக்கு நிகரான மொழி தரணியில் இல்லை என்பதை கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் உன் உதரத்து உதித்து எழுந்தே ஒன்றுபல ஆயிடினும் ஆரியம் போல உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சிதையா உன் சீரழமை திறன் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்று வாழ்த்துகின்றார். இவ்வாழ்த்தில் தாம் மட்டும் வாழ்த்துவதாக கூறாமல் பின்னென்ன, தமிழர் அனைவருமே உன் இளமைத்தன்மையை புகழ்ந்து எங்கள் செயல் மறந்து உன் வயப்பட்டு இறைஞ்சுகின்றோம் என்று உறவோடு அன்பாக வாழ்த்துகின்றார். தமிழின் தொன்மையும் பெருமையை பற்றி ஒரு சில வரிகள். காலக்கணிப்பிற்கு எட்டாத தமிழின் பெருமைக்கும் தொன்மைக்கும் கடலை குடித்த அகத்திய முனிவர் உன் கரை காணா உருவை நாடினார் என்றால் சகரரால் தோண்டப்பட்ட கடலை உனக்கு உவமை கூறுவதும் புகழாகாது. இத்தமிழ் மொழி அளிக்கும் இன்பத்திற்கு இணையாக எம்மொழியும் இன்பம் அளிப்பதில்லை. 4 வேதங்களை உடைய ஆரிய மொழி வருவதற்கு முன்னரே இவ்வுலகம் முழுவது உனதாயின் பழைய தமிழ் மொழியாகிய உன் தோற்றம் அறிவதற்கு அரிதே. உலகம் அழிந்தாலும் தமிழ் அழியாது என்பதை மங்கையருவாகன் திருவாசகம் பாடிய மாணிக்க வாசகரை அடைந்து அவர் சொல்ல சொல்ல அப்பாடல்களை நகல் செய்து கொண்டார் என்ற கருத்தை கூறும் முறையில் சுந்தரனாரின் தமிழ் பற்று புலப்பட காணலாம். வடமொழியின் தமிழும் வெற்றி பெற்றும் குறிப்பிடுகின்றார். 2 கலைமகளின் 2 கண்கள். ஆனால் நம் வழக்கன் எது? தமிழ் மொழிதான் வழக்கன் என்று சுட்டுகின்றார். வடமொழி தமிழ் மொழி என்ற 2 கலைமகளின் 2 கண்கள். இவற்றுள் தமிழ் வழக்கன், இதை உணராதார் வல்லடி வழக்காளர் என்றும் குறிப்பிடுகின்றார். கலைமகள் தன் பூர்வ திசை காணுங்கால் அவள் வெளியுள் வலது விழி தென்மொழியா மதியாரோ மதியிடையா என்பார். சுந்தரனார் வடமொழிக்கு ஏற்றம் தேடுவோரை நக்கீர்